சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் திகட சக்கரம் செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கரவின் மணியா உரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, ஐலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அரணருள் வருடந்தோறும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற பன்னிரு திருமுறை இன்னிசை விழா 17வது ஆண்டாக இந்த வருடமும் மிகச் சிறப்பாக நிகழ்ந்து வருகின்ற பாங்கிலே 4ஆம் நாளான இன்று தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்ற கந்தபுராண ஞான வேள்வியிலே இன்றைய தினம் தாரகன் வதம் என்பது பற்றி நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கந்தபுராணத்தை முருகப்பெருமானுடைய முழுமையான திருவருள் பெற்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளி செய்தார். நூலை அருளி செய்கின்ற பொழுது அந்த நூல் முழுமையும் முருகப்பெருமானுடைய திருவருள் முன்னிற்க அருளி செய்தோம் என்று கச்சியப்பர் ஒவ்வொரு இடத்திலேயும் அதை நினைவுபடுத்துவார். முதல் பாடலாக அமைந்த திகடச்சக்கரம் செம்முகமைந்துளான் என்று தொடங்குகிற அந்த விநாயகர் வணக்க பாடலே கூட முதல் வரியாக இருக்கக்கூடிய அந்த திகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துளான் என்கிற அந்த வரியே முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே அவர் எடுத்து தந்த ஒரு அடியாக அமைத்துத்தான் அந்த மொத்த கந்தபுராணத்தையும் அவர் அருளி செய்தார். கந்தபுராணத்தை கிட்டத்தட்ட 10,345 பாடல்கள் அருளி செய்த பிறகு அதனை கந்தகோட்டத்திலே அரங்கேற்றுகிற பொழுது ஒரு சுவையான சம்பவம் நிகழ்ந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றே உங்களுக்கு நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் தாம் இயற்றிய பாடல்களை குமரக்கோட்டத்து முருகனுடைய திருவடியில் வைத்து அப்பாடல்களை முருகனுடைய திருவருள் பார்வையில் வைத்த பிறகுதான் அதனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிற பாணியிலே மேற்கொண்டு பாடல்களை அவர் அருளி செய்வார். இப்படி நூல் முழுவதும் செய்து முடித்த பிறகு அந்த நூலை அரங்கேற்றுவதற்கு அங்கிருந்த அறிஞர் பெருமக்களெல்லாம் பல்வேறு முயற்சிகள் செய்து குமரக்கோட்டத்திலேயே அந்த நூலை அரங்கேற்ற வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் குமரக்கோட்டத்திற்கு போனால் கந்தபுராண அரங்கேற்ற மண்டபம் அங்கே தனியாக மிகச்சிறப்பாக அங்கே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த இடத்தில்தான் 13ஆம் நூற்றாண்டிலே கச்சியப்பர் கந்தபுராணத்தை அரங்கேற்றினார் என்று
பெருமையோடு காஞ்சிபுரத்து நகரத்து மக்கள் எல்லாம் சொல்லிக்கொள்வார்கள். இந்த நூலை அரங்கேற்றுகிற பொழுது முதலாக அந்த நூலை ஒரு புலவனானவன் ஒரு நூல் செய்தார் என்று சொன்னால் அந்த காலத்து வழக்கம், அவர் அதனை அறிஞர் பெருமக்கள் முன்பாக அந்த நூலை அரங்கேற்ற வேண்டும். அந்த நூல் அறிஞர் பெருமக்களாலே பல்வேறு ஐயங்கள், பல்வேறு சந்தேகங்களுக்கு இடையே அவற்றையெல்லாம் தீர்த்து பிறகு அந்த நூலை ஏற்றுக்கொண்டால்தான் பிறகு அந்த நூல் புழக்கத்திற்கு விடப்படும். நான் ஒரு நூல் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நூலை அறிஞர்கள் முன்பாக நான் வாசித்து காட்டி அதற்கு அந்த பாடல்களுக்கெல்லாம் நான் என்ன பொருள் என்பதை எடுத்து சொல்லி அந்த பாடல்களிலே அவர்களுக்கு ஏதாவது ஐயங்கள் வருமானால் அவற்றையெல்லாம் நான் தீர்த்து வைத்து பிறகு அந்த நூலை அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன பிறகுதான் அந்த நூலானது மக்களிடையே புழக்கத்திற்கு வரும். உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நூல் எப்படி வரும்ன்ட்டு. ஆனால் இப்போ எப்படி வருதுன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. என்ன இப்போ நூல் எப்படி வருது, நான் நேற்று ராத்திரி நான் என்ன எழுதணுன்னோ அடுத்த நாள் காலையில் அதை பிரிண்ட் அடித்து அத்தனை பேருக்கும் கொடுத்துருவேன். அது என்ன தப்பா ரைட்டா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்க முடியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு நூல் எழுதுவது என்று சொன்னால், அதுவும் தமிழ் நூல் செய்வது என்று சொன்னால் அதற்கான ஒரு பிரயத்தனம், அதற்கான முயற்சி, அதற்கான கவனம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பார்த்து கொண்டு அதில் தவறு நேராத வண்ணம் பொருள் குற்றம், சொல் குற்றம் போன்றவை எல்லாம் இல்லாமல் அந்த நூலை அவர்கள் அரங்கேற்றுவார்கள். அவ்வாறு கந்தபுராணமானது அரங்கேற்றப்படுகிற நாளில் முதல் நாள் கச்சியப்பர் அந்த நூலை அரங்கேற்றுகிறார். திரளான கூட்டம் வந்திருக்கிறது. கந்தபுராணம் இப்பொழுது தமிழிலே முதலாக நமக்கு கிடைத்த ஒரு அரிய நூலாக அமைந்திருக்கிறது. அந்த கந்தபுராண நூலை நாம் சுவைக்க வேண்டும் என்று அத்தனை அடியார் பெருமக்களும் ஆவலோடு கூடியிருக்கிறார்கள், அறிஞர்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த பெரிய சபையிலே கூடியிருக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய கச்சியப்பர் தன்னுடைய அந்த நூல் அரங்கேற்றத்தை தொடங்குகிறார். முதல் பாடலாக எடுத்து அதனுடைய விநாயகர் வணக்கமாக ஒரு பாடல் இருக்கிறது. இப்போ அதைத்தான் நான் முதல்ல ஒரு தடவையும் சொல்லுவேன். அந்த பாட்டு, அந்த பாடலை எடுத்து சொன்னார். திகட சக்கரம் செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை இந்நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். காஞ்சிபுரத்தில் இருக்க விநாயகருக்கு பேர் விகடச்சக்கர விநாயகர்னு பேர். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், சிவபெருமான் திரிபுரங்களை எரிப்பதற்காக செல்லுகிற பொழுது அவருடைய தேரின் சக்கரத்திலே ஒன்றாக அமைந்த அந்த சூரியனை தனது உதரபந்தனத்திலே இருக கட்டியிருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய தலையின் உச்சியிலே மகுடமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு மணியாக விளங்குகிறது அந்த சூரியன். அந்த அளவிற்கு மிகுந்த பெருமை உடையவராக விளங்குகிறார் விநாயகப் பெருமான் என்று விநாயகப் பெருமானுடைய மிக உயர்ந்த அந்த நிலையை காட்டுவதற்காக அந்த முதல் பாடலை அமைத்திருக்கிறார். விநாயகப் பெருமானுடைய உதரபந்தனத்தில் அவர் பெல்ட் கட்டுறதுக்காக அந்த பாம்பை பிடிச்சி இறுக்கி கட்டியிருக்கார். எதுன்னா இந்த பூமியை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாம்பை எடுத்து இருக்க கட்டியிருக்கார் அவர் பெல்ட்டு. அதோட தலை உச்சியில் சின்ன மணி போல விளங்குகிறதா எது? இந்த சூரியன். இப்போ விநாயகருடைய சைஸை பார்த்துக்கணும் நம்ம. அவர் என்ன சைஸு அப்படின்னு விநாயகருக்கு ஒரு துதி செய்கிறார். விநாயகப் பெருமான் அவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற பொழுது அவருடைய
இடுப்பில் கட்டியிருக்கிற பெல்ட்டில், இப்போல்லாம் கூட பெல்ட்டில் ஒரு மணி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு மணி மாதிரி இருக்கான். எது? சூரியன். சூரியன் ஒரு மணி மாதிரி இருக்குன்னா இவர் என்ன சைஸு, என்ன உயரம் அப்படின்னு பாட்டு அமைத்திருக்கிறார். விநாயகர் வணக்கமாக செய்திருக்கிறார். அதில் திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் என்று சொல்லுகிற பொழுது 10 கரங்களும் 5 முகங்களும் கொண்ட சிவபெருமான் திருபுரம் எரிக்க செல்லுகிற பொழுது அவருடைய தேரில் 2 சக்கரம், ஒன்று சந்திரன், இன்னொன்று சூரியன். அதில் ஒரு சக்கரமாக இருந்த சூரியனை என்று பாடியிருக்கிறார். உங்களுக்கு கருத்து சொல்லிட்டேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது ஒருத்தர் ஏஞ்சி நின்னார். அவர் ஏஞ்சி நின்னவுடனே அவர் கச்சியப்பர் கேட்டார், ஐயா ஏதாவது சொல்லணுமா அப்படின்னார். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னார். கேளுங்க ஐயா அப்படின்னு. இந்த முதல் பாடலை கொஞ்சம் திரும்ப சொல்லுவீங்களா அப்படின்னார். சொல்கிறனே அப்படின்னார். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை அகடு அகடு அசக்கு அரவு விண் மணியாவுரை அப்படி வரும். அது அகடு அசக்கு அரவின் மணியாவுரை அப்படின்னு வரும். விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். இல்லை, இதிலெல்லாம் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த முதல் வரியை இன்னொரு தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி சொல்கிறனே அப்படின்னார். திகட சக்கரம் செம்முகம், அது கொஞ்சம் விரிச்சு சொல்லுவீங்களா? திகட சக்கரம்ங்கிறது ஐயா அது வந்து எப்படி பிரிக்கணும்னு சொன்னால், திகழ் தசக்கரம் 10 கரங்கள், திகழ்கின்ற 10 கரங்கள், செம்முகம் சிவந்த திருமுகங்கள் 5, அது சிவபெருமானை குறிப்பதுன்னு சொன்னார். இவர் சொன்னார், ஐயா எனக்கு ஒரு பொருளிலே எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை, இலக்கணத்திலே எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது அதில் அப்படின்னார். இவருக்கு நம்முடைய கச்சியப்பருக்கு என்ன டவுட்டுன்னா, மீதி 3 வரியில் கேட்டிருந்தாருன்னா அது நம்ம செஞ்சது. மீதி 3 வரியில் ஏதாவது கேட்டார்னா அது நம்ம செஞ்சது, நம்ம சொல்லலாம். இது முருகனை நம்பி கொடுத்த வரி, அது அவர் கொடுத்த வரி. இதில் டவுட்டு நான் எப்படி கிளியர் பண்ணுறது? இவர் அதில் ஏதோ கேட்குறேங்கிறார. முருகன் இல்லவா கேட்கணும்? சரிங்கய்யா என்ன சந்தேகம்னு கேட்டார். அப்போவும் இந்த வரி அவருது இல்லை, வரி யாருது? குமரக்கோட்டம் முருகனுது. என்ன சந்தேகம்னார். ஐயா தமிழில் புணர்ச்சி விகுதின்னு இருக்குது. தமிழ் இலக்கணம் என்னத்தை சொல்கிறது, ரொம்ப சிறப்பு. இலக்கணமே முதல் நூற்றாண்டு அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னால் அவ்வளோ டெவலப் ஆகிருந்ததுன்னா, இலக்கணத்துக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய அல்லது இலக்கியங்கள் அதற்கு முன்பாக எத்தனை காலத்திற்கு முன்பாக தோன்றியிருக்குன்னு சொல்ல வேண்டாம். வெல் டெவலப்டு ஸ்டேட்டில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியம் இலக்கண நூல்கள்லாம் இருந்திருக்கு. அவரே கேட்டார், ஐயா லகரமும் தகரமும் சேர்ந்து டகரம் வரும், லகரமும் டகரமும் சேர்ந்து தானாக வரும். அதாவது ஒரு எழுத்து நிலைமொழி வருமொழியும்பாங்க. அதை ஒரு சொல்லு இன்னொரு சொல்லு, இந்த சொல்லு அந்த சொல்லோடு சேருகிற பொழுது இந்த சொல் நிலைமொழின்னு பேர், அதோடு சேர வருகிற மொழிக்கு வருமொழின்னு பேர். நிலைமொழியினுடைய ஈரும் வருமொழியினுடைய முதலும் ரெண்டும் புணரும், ரெண்டும் சேரும் இல்லைங்களா? அப்படி சேருகிற பொழுது அதுக்கு ஒரு விதி இருக்குது. இப்போ என்ன விதின்னு கேட்டால், இப்போ தாழ் தலை, தாழ் அப்படின்னா திருவடி அடி இல்லையா? தாழ் தாழ் திருவடி, அது நிலைமொழி. வருகிற மொழி தலை. இப்போ தாழ் ப்ளஸ் தலை அது எப்படி வரும்னா தாடலை அப்படின்னு வரும். எப்படி வரும்? தாடலை. இள்ளும் தாவும் சேர்ந்தா டானா வரும். அதுக்கு புணர்ச்சி விதி இருக்குது. தாழ் ப்ளஸ் தலை தாடலை, இள்ளும் அப்புறம் தானாவும் சேர்ந்தா டானாவும். ஐயா நீங்கள் இங்கே சொல்லியிருக்கிறது திகழ் தசக்கரம், ழகரமும் தகரமும் வருது. திகழ் தசக்கரம் த, இந்த ழாவும் இந்த தாவும் சேர்ந்தா டானா வருதுன்னு நீங்கள் எழுதியிருக்கிறீங்களே. திகட சக்கரம்னு வருகிறது,
ராணாவும் தானாவும் சேர்ந்தா டானா வரும்னு எங்க ரூல் இருக்குன்னு கேட்டார். சில பேர் சொல்றதை கேட்கறதுக்குன்னே வருவாங்க, சில பேர் சொல்றதில் கேட்கறதுக்குன்னே வருவாங்க. புரியுதா? கேட்கறதுக்கே, சொல்றதை கேட்கறது. ராணாவும் தானாவும் சேர்ந்தா டானா எப்படியா வரும்? திகழ் தசக்கர திகட சக்கரன்னு எப்படி வந்தது? இள்ளும் டாவும் சேர்ந்த தாவும் சேர்ந்தா டானா வரும், அது தெரியும் எங்களுக்கு ரூலு. இந்த ரூல் எங்க இருக்கு சொல்லுங்கன்னாரு. இவருக்கு யோசனை வந்துருச்சு, இது ஆராயவே இல்லை. அவர் ஏன் ஆராயலை? முருகர் எடுத்து கொடுத்த அடி, அதை போய் ஆராய்ஞ்சிட்டு இருப்பானே, அவர் செய்கிறதுல நம்ம போய் ஆராய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நினச்சார். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் இவங்க அப்பா எழுதினப்பயே பாட்டில் ஏதோ தப்பு பண்ணார். இப்போ புள்ள ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அது ஒரு வரி தான் எழுதினார், அதுலேயும் ஒரு தப்பா. இவர் யோசனை பண்ணார், என்னது அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஒழுங்காகவே எழுத மாட்டாங்க, நம்மளை மாட்டி விடுறதுல இருக்கிறாங்களே, இவர் பேச்சை நம்பி நாம் அதை அப்படியே போட்டுட்டோமே, இதில் என்ன மிஸ்டேக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணார் பாருங்க. இவர் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது. ஒருத்தர் கேள்வி கேட்டால் உடனே அதுக்கு பதில் நாளைக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது. அறிஞர் கேள்வி கேட்டால் அவ்வளவுதான். இப்போ கிளாஸில் பாடம் எடுக்கிறார் வாத்தியார், பையன் எழுந்திரிச்சு ஒரு டவுட்டு கேட்குறான்னு வச்சுங்க, உடனே வாத்தியார் என்ன பண்ணுவார்? டே உட்காரு, என்ன நடுவில் கேள்வி கேட்டுக்கிட்டு உட்கார் பேச அப்படின்னு பாடத்தை தொடர்ந்து நடத்தலாம். அதுக்கு வாத்தியாருக்கு உரிமை இருக்குது. பையனும் பேசாமல் உட்காந்துருவான். ஆனால் வீட்டில் போய் தான் வாத்தியார் பார்ப்பார், அருமையான கேள்வி கேட்டாயா, என்னம்மா கேள்வி, நல்ல வேலை எதையோ சொல்லி சமாளித்தோம், அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம கூட பதில் யோசித்து வைக்கலையே அப்படின்னு நல்லா எல்லாம் பார்த்து அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்து அதுக்கு பதிலை ரெடி பண்ணி பையன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடணும் இல்லை. அதுக்காக ராத்திரியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் போய் இப்படி பாடம் நடத்துகிற பொழுது அப்படியே கொஞ்சம் பாடத்தை நடத்திக்கிட்டே இருக்கும். நேற்று யாரோ ஒரு பையன் ஒரு டவுட்டு கேட்டான், நல்லா தெரியும் எந்த பையன்னு, இருந்தாலும் வாத்தியாருக்கு இருக்கிற ஸ்டைலில் அப்படி கேட்பார். நேற்று ஒரு பையன் இங்கே ஏதோ ஒரு டவுட்டுட்டேன், யார் எல்லா பையனும் சொல்லுவான், சார் இவன் தான் சார் அப்படின்னு தூக்கி விட்டாங்க. நேற்று ஒரு டவுட்டு கேட்டியா, என்ன சொல்லு அப்படிம்பார். அவன் என்ன பண்ணுவான், நேற்று கேட்ட டவுட்டை கேட்காம இது வாத்தியாருக்கு தேவையா, சமாளித்ததா அத்தோடையே விட்டுட்டு போயிருக்கலாம், புதுசாக ஒன்று கேட்டு வச்சிருவான். ஆகையினால திகழ் தசக்கரம்ங்கிறது திகட சக்கரம்னு எப்படியா வந்தது, அதுக்கு இலக்கண விதி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனேங்க மேற்கொண்டு இவரால் தொடர்ச்சியாக அரங்கேற்ற முடியல. இந்த கேள்விக்கு இந்த உரிய விளக்கம் என்னால் சொல்ல முடியாததுனால இந்த அரங்கேற்றத்தை நாளை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக இவருக்கு தூக்கமே வரல. இரவு முழுவதும் முருகா என்ன இப்படி ஒரு நிலை, நான் என்ன செய்வேன்னே தெரியலையே. 10,345 பாட்டை பற்றி கவலைப்படலை. முதல் பாட்டில் முதல் வரி ஓன் வரியில் இல்லை, இப்போ தகராறு வந்திருக்கு. என்ன சாமி செய்ய போகிறேன்னாரு. அவருக்கு அசரீதியாக சாமி சொன்னாங்க, நாளைக்கு வந்து எல்லாம் கவனிச்சுக்கோங்க, கவலைப்படாது, நீ பாட்டுக்கு போ, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னார். அப்படியே தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் திரும்பவும் எழுந்திருச்சார், திருக்கோயிலுக்கு போனார், பணிகளை எல்லாம் செய்தார். மாலை நேரம் வந்தது. முந்தின நாளை விட அடுத்த நாள் கூட்டம் 2 பங்கு. மாட்டிக்கிட்டார்ல. நேற்று ஒரு கேள்வி கேட்டவொன்னே பதில் சொல்ல முடியல. கட்சியப்பர் இன்றைக்கி வாய்தா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கணுன்னு கூட்டம், அவ்வளோ கூட்டம். மணி கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. நீங்கள் ஆரம்பிங்கிறாங்க கந்த புராணத்தை. ஆசிரியர் கரெக்டாக வந்துட்டார் 6:30க்கு. கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்காக அப்படி மேடையில் போய் இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்னவோ சரி பண்ணலான்னு சொன்னார், என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னே தெரியலையே, ஆரம்பின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்தார். ஒன்றுமே நேற்று என்ன பொசிஷனோ அதுதான் இன்றைக்கும். ஒரு விளக்கும் கையில் இல்லை. ஆனால்
குமரக்கோட்டை முருகனை நம்பி ஏறினார் மேடையில். முருகனை நம்பி ஏறினார். அப்படி ஏறிட்டு ஆரம்பித்தார். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன். அப்படி பார்க்குறார். நேற்று கேள்வி கேட்டார் பாருங்க, அவர் முன் வரிசையில் உட்காந்துருக்கார். அப்படி அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மிப்பதம் பொற்றுவாம் திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான். யாரோ வரனாங்களே வருவாங்களான்னு பார்க்குறார். என்னவோ சொன்னாலே முருகன். முதல் வரியை தவிர்த்து மித்த எந்த வரிக்கு கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். முதல் வரியும் முருகனோட வரியாச்சே. ஒருவேளை இவர் எதையாவது சொல்ல போய் தவறாச்சுன்னா என்ன பண்ணுறது? திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான். டக்குன்னு அந்த ஆள் ஏஞ்சி நின்றுட்டார். முதல் வரியவே 3 தடவை பாடுனா சந்தேகம் தீர்ந்துடுமா ஐயா? நேற்று கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன சந்தேகம் தீர்க்கலை? நீங்கள் திரும்ப திரும்ப அந்த முதல் வரியவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதில் நான் கேட்ட ஐயத்தை எனக்கு நீங்கள் தீர்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் என்னையா அப்படி திரும்ப திரும்ப ஐயா ஐயாங்கிறீர் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு யங்ஸ்டர் நின்றுட்டு இருந்தார். ஒரு இளமா ஒரு புலவர் மாதிரி ஒருத்தர் பார்க்க சிக்கச்சவே இருந்தார். என்ன உன் சந்தேகம் ஐயா? சந்தேகங்கிற அவரை மேலே பேச விட மாட்டேங்கிற, என்ன சந்தேகம்? உடனே அப்படி திரும்பி பார்த்தார் அவர். நேற்று நீ வந்திருந்தியா இல்லையா? நேற்று வந்தேன், வரல, அதெல்லாம் இல்லை. இப்போ என்ன சந்தேகம் சொல்லு. திகழ் தசக்கரம்ங்கிறது ழகரமும் தகரமும் சேர்ந்து டானா வருமா? எங்கே ரூல் இருக்குது? அதுதான் எனக்கு வேணும். இவர் திகட சக்கரம்னு சொன்னார். ராணாவும் தானாவும் சேர்ந்தால் டானா வரத்துக்கு ரூல் வேணும். உனக்கு அவ்வளோதானே இருக்குன்னார். எங்கே இருக்குன்னார்? வீரசோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்குது, தெரியுமான்னு கேட்டார் அவர்கிட்ட. கேள்விப்பட்டது இல்லையா? இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சு தான் புஸ்தத்தையை கொண்டு வந்திருக்கிறேன். ஜபார் பார்த்தாரு. வீரசோழியம் பழமையான நூல், இலக்கண நூல். இதில் சந்திப்படலம்னு இருக்குது. எடு அந்த சந்திப்படலத்தை. உடனே அவரே பிரித்தார். சந்திப்படலம் எடியா எடுத்தார். சந்தின்னா ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் சேருகிற பொழுது அது எவ்வாறு புணரும் என்று காட்டுவதற்கு. எடு அதை எடுத்தார். எடுத்துட்டியா? சந்திப்படலம் எடுத்துட்டியா? எடுத்துட்டார். அதில் 15வது பாட்டை பாரு அப்படின்னார். அவர் 15வது பாட்டை பார்த்தார். அந்த 15வது பாட்டில் வருது, தமிழில் நிலைமொழியில் டானா இருந்து வருமொழியில் தானா வந்தால் ரெண்டும் சேர்ந்து தானா வரும் அப்படின்னு அந்த ரூல் இருந்தது அங்கே. என்ன இருக்கா இல்லையா? இருக்கு. திகட சக்கர் ரைட்டா தப்பா? ரொம்ப சரி. மேற்கொண்டு கட்சிய பேர் பாடலாமா இல்லையா? பாடலாம். இந்த நூல் முடிகிற வரைக்கும் நான் ஒரு டவுட்டு கேட்க மாட்டேன். உட்கார் கீழே உட்காந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. ரொம்ப நன்றியாக அவரை பார்த்தார். முருகன் கைவிட்டாலும் தம்பி நீ என்னை காப்பாற்றின அப்படின்னு முருகனை பார்த்தே சொன்னார். தம்பி நீ என்னை காப்பாற்றிட்டப்பா அப்படின்னார். நீங்கள் நடத்துங்க மேலே பாடத்தை அப்படின்னார். அப்படி உட்காருங்க அப்படின்னார். சரி நான் உட்காருங்க, நீங்கள் பாடுங்க. ரொம்ப அற்புதமாக அதுக்கப்புறம் அவர் அரங்கேற்றம் செய்தார். இந்த பாடல்களை எல்லாம் அற்புதமாக போது. அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அந்த நூலை கேட்கிறார்கள். முருகனுடைய பெருமையை, அற்புதமாக வரைந்திருக்கிற அந்த தன்மையை. கந்தபுராணம் என்றாலும் கூட சிவனுடைய பெருமையை பிறக்க பேசி, சிவனும் முருகனும் வேறல்ல, சிவனுடைய பெருமையெல்லாம் முருகனுடைய பெருமை, முருகனுடைய பெருமையெல்லாம் சிவனுடைய பெருமை என்பதை அற்புதமாக இருவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம் மலருக்கும் மனத்திற்கும் இருப்பது போல, வீணைக்கும் நாதத்திற்கும் இருப்பது போல, நெருப்புக்கும் சூடுக்கும் இருப்பது போல தாதான்மிய சம்பந்தம் சிவனுக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்பதை
உணர்ந்து அத்தனை பேரும் அந்த நூலை உச்சி மேல் வைத்து போற்றினார்கள். ஆகையினாலே இந்த நூலினுடைய சிறப்பை இந்த உலகத்தார் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் வரியை முருகன்தான் தந்தானா என்று மற்றவர்களுக்கு ஐயம் வரக்கூடாது என்பதற்காக முதல் வரியிலே ஏற்பட்ட ஐயத்தை முருகனே வந்து தீர்த்து அருளிய நூல் கந்தபுராணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கந்தபுராணத்தை ஓதுகிறவர்களுக்கு வாழ்க்கையிலே பல திருப்பு முனைகள் நிகழும், சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கந்தபுராண படனம் என்றே வைத்து கந்தபுராண பாடல்கள் முழுமையும் அவர்கள் அந்த மகா ஸ்கந்த சஷ்டியிலே 6 தினங்களும் அத்தனை பேரும் அந்த பாடல்களை ஓத பக்திமயமாக அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு முருகப்பெருமானுடைய பேர் அருளுக்கு பாத்திரராவார்கள். கந்தபுராண பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய வினைகளை வேறறுக்கச் செய்கின்ற புராணம் கந்தபுராணம். அடிக்கடி நம்ம வாரியார் சாமியே சொல்லுவாங்க, கந்தபுராணம் நமது சொந்த புராணம் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு அற்புதமான இந்த கந்தபுராணத்தில் மிக மிக அரிய செய்திகள் எல்லாம் அதில் சைவ சித்தாந்த நுண் கருத்துக்கள் எல்லாம் அதில் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றன. கந்தபுராணம் என்று சொல்லக்கூடியதிலே நாம் கந்தபுராணத்தை கேட்கிற பொழுது புராண கதைகள் மட்டும் கேட்பாமல் அதனுடைய அடிப்படை நுண்பொருளையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் உயிருக்கும் இந்த உலகத்திற்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை தெளிவாக பேசுவது. நமக்கு ஏன் ஈசன் உதவி செய்ய வேண்டும், எத்தனை காலம் உதவி செய்வான், எத்தனை தடவை உதவி செய்து இருக்கிறான், ஏன் நமக்கு அவன் உதவி செய்ய வேண்டும், அவன் எவ்வாறு அந்த உபகாரத்தை செய்து கொண்டு இருக்கிறான். உயிரானது ஈசனை கடைசி வரை புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறது, ஈசன் செய்கிற உதவியையும் அது உணர்ந்து கொள்ளாமல் போய்விடுகிறது. அதனால் மீள 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 பிறப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார். நான் எடுக்காத பிறப்புகளே இல்லை. 7 கடல் மணலை எண்ணிவிடலாம், நான் எடுத்த பிறப்புகளை எண்ண முடியாது என்று. அத்தனை புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் சொன்னார் இல்லையா மணிவாசக பெருமான். அத்தனை பிறப்புகளையும் எடுத்து வந்துட்டோம் நாம். மணிவாசகரே தானே எடுத்தாருன்னா அப்புறம் நம்ம எக்ஸப்ஷனா? மணிவாசகர் இத்தனை பிறப்புகளை எடுத்தேன்னா அப்போ நம்ம மட்டும் என்ன? நம்மளும் தானே அத்தனை பிறப்புகளையும் எடுத்தோன்னு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னார். எத்தனையோ பிறப்புகளை எடுத்து வந்தும் கூட உயிர் இன்னும் சிவத்தை அறியாமல் இருக்கு. கந்தபுராணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செய்திகள் சொன்னேன். அதாவது அம்பாள் தக்ஷனுக்கு மகளாக வருகிறாள், அதே அம்பாள் இமயவரம்பனுக்கு மகளாக வருகிறாள். இருவரும் அம்பாளை தனக்கு மகளாக கேட்டு பெற்றார்கள். ஏன் 2 பேருக்கு அம்பாள் மகளாக வர வேண்டும்? இருவருக்கும் மகளாக வருவதிலே என்ன வேறுபாடு? தக்ஷனுக்கு மகளாக வருகிறாள் தாக்ஷாயினி என்று, இமயவரம்பனுக்கு பர்வதனுக்கு அவனுக்கு மகளாக பார்வதி என்கிற திருநாமத்தை பெறுகிறாள். எதற்காக வர வேண்டும்? கருவில் இருந்து வரமாட்டாள். அவனுக்காகட்டும் இவனுக்காகட்டும் 2 பேருக்காகட்டும் அவர்களுடைய வீட்டிலே இருக்கிற பெண்மணிகள் கருத்தரித்து குழந்தையாக பிறக்கிறதுங்கிறது சிவ குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது. சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது, அம்பாளும் கிடையாது. யார் வைத்திரியும்? அதுதான் சிவபெருமானுடைய தனித்துவம். என்ன? பெம்மான் முருகன் பிறவான் இரவான்றது போல இளங்கோவடிகள் சொல்லுகிறார் சிவபெருமானை பிறவா யாக்கை பெரியோன் என்று சொல்லுகிறார். நம்மளை பாராட்டுறவன், நம்ம கேம்பில் இருக்கிறவனே நம்மளை பாராட்டுறதை விட ஆப்போசிட் கேம்பில் இருக்கிறவன் நம்மளை பாராட்டினா தான் உண்மையான பாராட்டு. சார் 1000 சொல்லுங்கள் சார், அவர் கெட்டிக்காரர் சார்னு எய்த்தாப்பில் இருக்கவன் சொன்னான்னா அப்போ அதுதான் உண்மையான பாராட்டு இல்லைங்களா? நானே 10 பேரை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு கூடவே அண்ணே உங்களை மாதிரி உண்டாண்ணே, என்ன சிறப்புன்னே உங்கள் சிறப்புன்னு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறான். 10 பேர் துதி பாடுறதுக்குன்னே வச்சுருக்கிறான். அதெல்லாம் உண்மையான புகழ் அல்ல.
சிவபெருமானை சொல்லுகிறார் இளங்கோவடிகள், வேற்று சமயத்தைச் சேர்ந்த புற சமயத்தைச் சேர்ந்தவர் சொல்லுகிறார், சிவபெருமான் பிறவா யாக்கை பெரியோன், அவனுக்கு ஜெயந்தி கிடையாது, அவன் எந்த தாய் வயத்திலையும் அவன் ஒருத்தந்தான் பதி, கடவுளுங்கிறது அவன் ஒருத்தந்தான். அவனுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்படுவதில்லை. நான் அடிக்கடி திரும்ப 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 அதை சொல்லுவேன். சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அவன் ஒருவனுக்குத்தான் இயற்கையான ஜடாமுடி. மற்ற கடவுளுக்கெல்லாம் கிரீடம் வைக்கணும், எல்லா கடவுளுக்கும் செயற்கையாக மணிமுடி வைக்கணும். ஆனால் சிவபெருமானுக்கு மணிமுடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய ஜடாமுடியே அவனுக்கு மணிமுடியாக விளங்கும். மித்தவங்களுக்கெல்லாம் மணிமுடி வைக்கணும். அரசராக பதவி ஏற்றார்னா என்னங்க அர்த்தம்? அரசராக பதவி ஏற்றார், மணிமுடி கவிழ்த்தார்னா ஒரு நாள் எடுத்துருவாங்கன்னு அர்த்தம் மணிமுடியை. பிரதமராக பதவி ஏற்றார்னா என்னங்க அர்த்தம்? நம்ம நாட்டில் 5 வருஷம் கழிச்சு இறங்கிடுவார்னு தானே அர்த்தம். முதலமைச்சராக பதவி ஏற்றார் அப்படின்னா பதவி இறங்குவார்னு அர்த்தம். அந்த சொல்லிலேயே அந்த சொல்லு இருக்குது. மணிமுடி கவிழ்த்தாருன்னா மணிமுடி எடுத்துருவாங்கன்னு அர்த்தம் ஒரு நாள், அப்படி தானே? ஆனால் சிவபெருமானுக்கு அப்படி இல்லை, மணிமுடி கவிழ்கிறது இல்லை. அவருக்கு இயற்கையாகவே ஜடாமுடியே மணிமுடியாக இருப்பதினாலே சிவபெருமான் ஒருவன் தான் நிரந்தர கடவுள். மற்ற கடவுளெல்லாம் அவனால் அமர்த்தப்பட்ட நிழற்கடவுளர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களாம் இவராக பார்த்து அந்த போஸ்டில் உட்கார வச்சிருக்கார். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் இந்த மணிமுடி உண்டு, அதாவது சடாமுடியே மணிமுடியாக விளங்கக்கூடிய தன்மை சிவபெருமான். அவன் ஒருத்தந்தான் பதி. இப்போ அவனுக்கு 2 சக்திகள், ஒரு சக்தி திரோபவம், ஒரு சக்தி திருவருள். இப்போ திரோபவம் திருவருள்னு ரெண்டு சக்தின்னு நினைக்கக்கூடாதுங்க. ஒரே சக்தி தான் திரோபவமாகவும் திருவருளாகவும் வரும். திரோபவம் என்று சொல்லுகிற பொழுது, இப்போ உலக பிரபஞ்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, பிரபஞ்ச சம்பந்தமாக உலகாயுதமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய வேண்டுதல்களை சிவபெருமான் ஈடேற்றுவானா, கொடுப்பானா, மாட்டானா? $1 மில்லியன் கொஸ்டின். சிவபெருமான் நமக்கு வேணுங்கிறத கொடுப்பானா மாட்டானா சார் அப்படின்னு கேட்குறேன். ரொம்ப பேருக்கு சந்தேகம், சிவபெருமான் கொடுப்பாரா என்னன்னு தெரில சார், அது கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் சார், 2 நாள் க்யூவில் நின்று பார்க்கணும் சார் அவரை அப்படிங்கிறாங்க. சிவபெருமான் தான் கொடுக்குற செல்வாய செல்வன், அவன் தான். அவன் செல்வத்துக்கு அதிபதி அவன் சிவபெருமான். விருதாச்சலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எவ்வளோ தங்கம் சார் கொடுத்தாரு? 12,000. என்ன கொடுத்தாரு? 12,000 பொன், 12,000 பொண்ணு கொடுத்தார். ஒரு பொண்ணுக்கு எத்தனை கிராமு? ஒரு பவுனுக்கு? லேடிஸ் ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜென்ஸு தான் ஒரு பவுனு, அதுக்கு எத்தனை கிராமு, எல்லாம் இன்ட்ரெஸ்டாக பதில் சொல்கிறாங்க. அவங்க அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படாத மாதிரி தெரியும். எத்தனை கிராம்மா ஒரு பவுனுக்கு? 8 கிராமு. அதில் ஏதாவது சித்தாந்தம் இருந்துற போதுன்ட்டு பயந்துக்கிட்டு 8 கிராமு, 12,000 பவுனுக்கு எத்தனை கிராமு? 96,000 கிராமு. அதாவது கிட்டத்தட்ட 1 டன் தங்கம். கிட்டத்தட்ட 1 டன் தங்கம். ஒரு அடியாருக்கு 1 டன் தங்கம் கொடுத்த கடவுள் 5 கண்டத்தில் சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது. கொடுத்தாருன்னா, எங்க சாமி கொடுத்தாருன்னா தாங்க முடியாது, வாங்க முடியாது. நஞ்சி இடையின்று நாளை என்று உம்மை நச்சுவார், துஞ்சி இட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொல்லி, பஞ்சிகிட புட்டில் கீருமோ பணிகீரருள், முஞ்சி இடை சங்கம் மார்க்கும் முதுகுந்தீரே. திருமுதுகுண்டத்து சாமியை சொல்றார். நீ யோசிக்காதப்பா, நாங்கள் தாங்குவோமா தாங்க மாட்டோமெல்லாம் யோசிக்காது, நீ எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் தாங்குவோம், அதனால் டிலே பண்ணாமல் கொடுன்னு கேட்குற. திருமுதுகுன்றத்தில் எவ்வளோ வேணால் கொடுப்பார் சாமி. கருணைய மேமானவன் சிவபெருமான். இப்போ அவன் நமக்கு தருவானா மாட்டானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தருவான். என்ன கேட்குறமோ தருவான். வேண்டுவார் வேண்டுவதே
ஈவான் கண்டா என்ன கேட்குறோமோ அதைத்தான் கொடுப்பானே தவிர. ரொம்ப பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் சிவன் கோயிலுக்கு வரத்துக்கே பயந்தாங்க. அழித்தல் கடவுளாமே சார், அழிச்சிருவாராமே சார், அது கூட பரவாயில்ல, முத்தி கொடுத்துருவாராமே சார் அப்படின்னு பயப்படுறான். அவர் கேட்குறவங்களுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாரு, போற வரவனுக்கெல்லாமா முத்தி கொடுத்துருவாரு. என்ன கேட்குறோமோ அதான் கொடுப்பார். உலகாயுதமாக கேட்குறோமா கொடுத்துருவார். இல்லைன்னே சொல்ல மாட்டார் சாமி, எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் ஒரே ஒரு மேட்டர், நீங்கள் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன வருங்கிறத மறைச்சி கொடுப்பார். சிவபெருமானிடம் வேண்டி பெற்றதுனால நன்மைதான் வரும் என்பதற்கான உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, அவர் கொடுத்தார், அவ்வளவுதான் மேட்டர். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நீங்கள் கேட்டீங்க, அவர் கொடுப்பார். இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன சிக்கல் வரும், இதில் என்னென்ன தகராறு வரும், இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். என்ன கேட்குற ஸ்டேட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. சாமி கேட்டால் கொடு சாமி, மித்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான். அப்போ என்ன கேட்டாலும் கொடுப்பார். அவர் கொடுத்தது இருக்கு பாருங்க, அவர் அதுக்கு அந்த சக்திக்கு பேர் திரோபவம்னு பேர். அந்த சக்திக்கு பேர் என்ன? திரோ. உலகாயதமாக நீங்கள் அவரிடம் கேட்டு பெறுகின்றவற்றையெல்லாம் அவர் தருகின்ற சக்திக்கு பேர் திரோபவம்னு பேர். அதனால தான் சிவபெருமானை பார்த்து, சாமி உன் கோயிலுக்கு வரவங்களாம் சந்தோஷமாக இருக்கணுமே, ஏன் கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறான் அப்படின்னு ஒரு ஞானி கேட்டப்போ சிவபெருமான் பதில் சொன்னார், உண்மைதான், என் கோயிலுக்கு வரவங்களாம் சந்தோஷமாக தான் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறான். என்ன காரணம்னா, எதனாலெல்லாம் கஷ்டம் வருமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போகிறான். நான் என்ன பண்ணுறது? இந்த பாரு, இப்போ ஒரு தம்பதி வந்து வணங்குறாங்களே, இவங்க 25 வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட வந்து ஒரு ஆம்பளை புள்ள கொடுன்னு கேட்டாங்க. நானும் கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறான். ஆம்பளை புள்ள கொடு, ஆம்பளை புள்ள கொடு, ஆம்பளை புள்ள கொடு அப்படின்னா. நானும் கொஞ்சம் தள்ளி பார்த்தேன், விடுற மாதிரி இல்லை. சரி, இவ்வளோ வற்புறுத்துறானேன்னு அவனுக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துட்டேன். 24 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து கேட்குறான், ஏன் இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்தேன்றான். புள்ள வேணும்னு கேட்டவனும் அவன்தான். இப்போ இந்த பிள்ளையை ஏன் கொடுத்தேன்னு கேட்டவனும் அவன் தான். பிள்ளை வேணும்னு கேட்டால் கொடுத்துருவார். இந்த பிள்ளையினால என்னென்னலாம் சிக்கல் வரும்னு சொல்ல மாட்டார். அப்போ என்ன ஒரு பெஸ்ட்டு திங் அப்படின்னு கேட்டால், அவர்கிட்ட எதையும் கேட்காம இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. சாமி எனக்கு என்ன தேவையோ, எது சிக்கல் இல்லையோ அதை கொடு சாமி, அது உன் இஷ்டம். அதுதான் அருளாளர்கள் செய்வார்கள். எனக்கு எது தேவைன்னு என்னை விட உனக்குத்தான் நல்லா தெரியும். இந்த நம்பிக்கை வரணுமே நமக்கு. இந்த நம்பிக்கை இருந்தால் நாம் போய் சாமிகிட்ட நிற்கும் பொழுது, நீ அதை கூட இதை கூடன்னு கேட்காம, சாமி இதான் ப்ராப்ளம், எப்படி சொல்யூஷனோ செஞ்சிரு, எது செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன். அப்போ சாமி சொல்கிறார், என்கிட்ட வந்து அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. கேட்குறவனுக்கு கேட்குறத கொடுக்கலன்னா அவன் அதிலேயே தான் நின்றுக்கிட்டு இருப்பான். கேட்குறவனுக்கு கேட்குறத கொடுக்கலன்னா அவன் அதிலேயே தான் நின்றுட்டு, உயிர் வேறு எங்கேயும் மாற்றம் அடையாது. அது திரும்ப திரும்ப அதையே தான் நினச்சிட்டு இருக்கோம். வாழ்க்கை என்பதே அனுபவங்களின் கூட்டு தான். திரும்ப 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 அனுபவங்களை பெற்று 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 உயிரானது அந்த அனுபவங்களை கொண்டு போய் சேர்த்து கொள்கிறது. அனுபவப்படாமல் இறைவனுடைய ஞானத்திற்கும் நம்முடைய ஞானத்திற்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான 3 வேறுபாடுகள், உயிரின் அறிவில் இருக்கக்கூடிய 3 குற்றங்கள் என்னன்னு கேட்டால், முதல் குற்றம், உயிரின் அறிவு அறிவித்தால்தான் அறியும். சிவத்தின் அறிவு அறிவிக்காமலேயே அறியும். உயிரின் அறிவு ஏகதேசமாகத்தான் அறியும். சிவத்தின் அறிவோ ஒரு சேர அறியும். சன்னதியில் போய் 100 பேர் நின்னாலும் 100 பேருடைய பக்தி என்ன, 100 பேருடைய வேண்டுதல் என்ன, 100 பேருடைய தேவை என்னன்னு ஒருத்தரையாக கேட்டு தெரிஞ்சுக்குவாரா சாமி? 100 பேர் நின்னாலும் 1000 பேர் நின்னாலும் 1000 பேர்த்தையும் ஒரு சேர அறிவார். உயிரின் அறிவு ஒன்றொன்றாக அறியும், சிவத்தின் அறிவு ஒரு சேர அறியும். உயிரின் அறிவு அனுபவித்துத்தான் அறியும்,
சிவத்திற்கு அனுபவம் கிடையாது. அப்போ 3 குற்றங்கள் உயிரினுடைய அறிவுக்கு எதுன்னு கேட்டால் அது ஒன்றொன்றாக அறியும், அனுபவித்துத்தான் அறியும், அறிவித்தால் தான் அறியும். இந்த 3 குற்றங்களை உடைய இந்த அறிவு தன்னுடைய குற்றங்களை நீக்கிக் கொள்வது அனுபவத்தால் தான். ஆகையினாலே திரோபவம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியினால்தான் உலகாயுதமாக உயிர்கள் கேட்கிற அத்தனையும் கொடுக்கிறான். அப்போ அதுங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்குதுங்களோ அது கேட்கறத கொடுக்குறான். அப்போ அது கேட்காததை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. கையில் சிலேட்டு வச்சுக்கிட்டு பல்பம் வச்சு எழுதுகிற குழந்தைக்கு ஒரு பெரியவர் வீட்டுக்கு போகிறார். அந்த குழந்தைக்கு வேணும்னு கேட்டால் என்ன கொடுக்கலாம்? அந்த சிலேட்டில் எழுதுறதுக்கு என்ன கொடுக்கலாம்? பல்பம் தான் கொடுக்க முடியுமே தவிர அவர் ஏன் ஸ்டேட்டஸுக்கு சிலேட்டு குச்சி பல்பம் அல்லாமா தரது அப்படின்ட்டு கோல்டு நிப்பு போட்ட பேனா கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. குழந்தை என்ன பண்ணும்? அந்த கோல்டு நிப்பை அதை ஒரே குத்தி அந்த ஸ்லேட்டில் எழுதும். ஆகையினால சிவபெருமானுக்கு தெரியும் யாருக்கு திரோபவ சக்தி தரணும், யாருக்கு திருவருள் தரணும்னு அவருக்கு தெரியும். ஆகையினாலே சிவபெருமான் சொல்லுகிறார், வருகிறவர்கள்லாம் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறாங்க. எத்தனையோ கொடுத்துருக்கிறாரு நமக்கு. அவங்க நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே அவங்க கொடுத்தது தானுங்களே. எங்கே போய் இங்கே வாங்கிட்டு வந்தோம்? எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறது அத்தனையும் சிவபெருமான் நமக்கு தந்தது தான். என்னென்ன கொடுத்துருக்காருங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? அவர் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காருங்கிறது எப்போ தெரியும்? அதை திரும்ப அவர் வாங்கிக்கும் போது தெரியும். ஓ, இத்தனை நாள் இது நம்மக்கிட்ட இருந்ததா அப்படிங்கிறது தெரியும். நண்பர் ஒருத்தர் திடீர்னு மயக்கம் போட்டார். அவரை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினோம். டாக்டர் பார்த்து சொன்னாங்க, சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க, திடீர்னு மயக்கம் போட்டிருக்காரு அப்படின்னோடனே சரி சுகர் டெஸ்ட்லாம் பண்ணி ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவர் அழைச்சிட்டு போனோம். ரிப்போர்ட்டை அப்படி பார்த்தார் டாக்டர். ஆனார். நண்பர் பயந்துட்டார். என்னங்கன்னார். என்ன அது 390 இருக்குது, 390 இருக்குது. நண்பர் பயந்துட்டார். அப்போ நான் அரிசி சோறு சாப்பிட முடியாதான்னு. யார் சொன்னது? பார்க்கவே கூடாதுன்னார். சாப்பிட்றது அப்புறமா இல்லை, அன்னையிலேருந்து டைனிங் டேபிளில் அவருக்கு தனியாக வேறு ஏதோ ஐட்டம் வருது. கம்பு கேழ்வரகு ஏதோ கூழ் எல்லாம் வருது, சாப்பிட்றாரு. அவருக்கு அரிசி சோறு கிடைக்கல. ஆனால் டைனிங் டேபிள் மற்றவங்க எல்லாரும் அரிசி சோறு சாப்பிட்றாங்க. அவர் சம்பாத்தியம்தான். இவர் அதை சாப்பிடும் போதெல்லாம் சொல்கிறார், ஐயோ இந்த சிவன் என் சோத்தை பறிச்சிட்டானே, சிவன் ஏன் சோத்தை பறிச்சிட்டானே, சிவன் ஏன் சோத்தை பறிச்சிட்டானே. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நாளில் ஒரு நாள் கூட சிவன் இந்த சோத்தை கொடுத்துருக்கிறானேன்னு ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கல. சோத்தை பிடுங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சிவனை நினைக்கிறார். அப்போ எப்போ நமக்கு அந்த நினைப்பு வருதுன்னா பிடுங்கினதுக்கப்புறம். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். பெரிய புராணத்தில் சிவபெருமானுக்கு பேர். எல்லாம் தான் வைத்து, இருக்கிறதெல்லாம் பர்மனண்ட்டு நினைக்கக்கூடாது. எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிடுவார். எப்போ வித்ட்ரா பண்ணுவார்னு தெரியாது. யார் போய் அவர்கிட்ட கேட்குறது? என்ன சாமி நேற்று வரைக்கும் எங்கிட்ட இருந்தது கேட்க முடியாது. யார் அவரை போய் கேட்கறது? எல்லாம் ஆக ஒன்று திரோபவம், இன்னொன்று சாமி சொல்கிறாரு வரவெல்லாம் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறான், வாங்கிட்டு போகிறான், அவஸ்தைப்படுறான். எவனாவது ஒருத்தனாவது என்ன கொடுன்னு கேட்பானான்னு நான் பார்க்குறேன். சாமி ஒன்றை தான் வேணும் சாமி, ஒன்றை கொடு சாமின்னு அப்படின்னு என்னை எவனாவது கேட்பானான்னு பார்க்க ஒருத்தன் சீந்துருது இல்லை. என்ன உன்னை வச்சுக்கிட்டு என்ன சாமி பண்ணுறதுங்கிறான். அவசரத்துக்கு மார்வாடி கடை கூட போக முடியாது. ஒன்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? எதையோ கேட்குறான். அப்போ என்ன கேட்டிருந்தான்னா நான் என்ன கொடுத்துருப்பேன்? எதனால்? திருவருளினால். உலகப் பொருள்களை திரோபவத்திலும் என்னை திருவருளினாலும் தருவேன். என்னை அவன் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு எப்பொழுதும் துன்பமில்லை, இன்பம்தான். ஆனால் அவன் என்னை கேட்பதில்லை. ஆகையினாலே சிவத்தை வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு அவன் திருவருளையும், உலகாயுதமாக இருக்கக்கூடிய நன்மைகளை கேட்பதற்கு அவன் திரோபவமாகவும் விளங்குகிறான். தக்ஷன் புகழை விரும்பினான், பதவியை விரும்பினான். எனவே அவனுக்கு திரோபவமாக சக்தி வந்தாள். ஆனால் இமயவரம்பனோ
அன்புமயமாக சிவமே தன் கூட இருக்க வேண்டும், அந்த ஆனந்தம் வேண்டும் என்று கேட்டான். அதனாலே அம்பாள் அவனுக்கு திருவருளாக வந்தாள். திரோபவமாகவும் வருவாள், திருவருளாகவும் வருவாள். அவளை திருவருளாக நாம் பெற வேண்டும் என்று காட்டுவதற்கு கந்த புராணத்தில் இந்த இருவரையும் வைத்தார்கள். அப்போ இதை கதைன்னு எடுத்துக்கலாமா? எவ்வளோ பெரிய உண்மை! தட்சணம் இப்போ திருவருள் திரோபவமாக வந்தாலும் கூட, திரோபவமாக அவள் வந்தாலும் கூட அந்த ஆன்மாவிற்கு அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தினாலே அறிவை திருத்தி, அப்படி தான் தட்சன் திருந்தி தடைச்சல சிவகணத்தில் ஒருத்தனாக ஆனான். தவம் வீணாகலை. என்ன, அவன் தனக்கு தன்னுடைய புகழையும் தன்னுடைய பெருமையையும் கருதினான். தேவர்கள் எல்லாம் செய்த ஒரு தவறின் காரணமாக என்ன தவறு செய்தார்கள்? நன்றி மறந்தார்கள். தம்முடைய வாழ்வும் தம்முடைய வளமும் எல்லாம் சிவம் தந்தது என்பதை மறந்து சிவனை நிந்திக்கிறவன் கூட சேர்ந்தார்கள். அதுதான் மிகப்பெரிய தவறு. நம்ம ஒன்றும் திட்டலை சார், ஆனால் திட்டவும் கூட தான் சார் நின்னேன்னா அது அதை விட பாவம். சிவனை நிந்தனை செய்கிறவர்கள் கூட்டத்திலும் சேரக்கூடாது. அவன் கையில் தண்ணி வாங்கி கூட சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. சிவன் இல்லை என்று சொல்லுகிறவன் கூட சேரவும் கூடாது, அவன் இணக்கமும் கூடாது என்பது தான் 12வது சூத்திரம். சிவன் அடியாரோடு இணங்குக, அல்லாதாரோடு இணங்கற்க. அது என்ன 12? மாலர நேயம் அறிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணனத் தொழுமே அப்படின்னு சொல்லுகிற பொழுது, சூஸ் யுவர் அசோசியேட்ஸ். ஒரு காலகட்டத்திலேயாவது யாரோட பழகுறோம், யாரோட நாம் கலந்து நிற்கிறோம், யாரோட உறவாடுகிறோம் என்பதை ஒரு காலகட்டத்திலாவது நாம் செக் பண்ணி அதை சீர் செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்முடைய நேரம், பெரும்பான்மை நேரம் எவ்வாறு போகிறது, எவ்வாறு கழிகிறது? காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். மணிவாசகர் சொல்லுகிறார், நிறைய காலம் இருக்கு என்று நினைத்து விடாதீர்கள். பிரகிருதி மாயையில் இருக்கிறோம், அசுத்த மாயிலையும் நமக்கு தத்துவங்கள் இருக்குது. பிரகிருதி மாயிலையும் அசுத்த மாயிலையும் இருக்கிற நாம் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா சுத்த மாயைக்கு போகணும். சுத்த மாயைக்கும் இந்த அசுத்த மாயைக்கும் இருக்கக்கூடிய பிரிட்ஜு காலம்தான், டயம்தான். காலம், நியதி, கலைவித்தை, அராகம், மாயை, புருடன். காலத்தை தாண்டின சுத்த மாயைக்கு போயிடும். காலத்தை தாண்டி போகிறது தான் மார்க்கெட். அந்த எண்டில் இருந்தார், இந்த எண்டில் இருந்தால் யமன் கூட்டு போவான், அந்த எண்டில் இருந்தால் சிவ கணங்கள் கூட்டிக்கிட்டு போகும். அவ்வளோதான். பிரிட்ஜில் எந்த பக்கம் நிற்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. மார்க்கண்டேயர் அந்த எண்டுக்கு போயிட்டாரு. நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். புராணங்கள் நமக்கு அறிவை தெளிவு செய்ய வேண்டும். ஏதோ கதைன்னு நினைச்சிடக்கூடாது. அதை நம்முடைய அறிவை தெளிவு செய்து நம்முடைய எண்ணங்களை தூய்மை செய்வது தான் புராணங்கள். ஆகையினாலே தேவர்கள் எல்லோரும் தங்களுடைய அந்த துன்பம் எவ்வாறு தீரும், எப்பொழுது சூரபத்மனுடைய ஆட்சியிலிருந்து விடுபடுவோம் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து அவர்கள் இருந்த நேரத்திலே முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்தான். இனி எந்த நாள் நமக்கு வாய்க்குமோ என்று கருதி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் செல்லுகிறார்கள். அந்த நேரம் பார்த்து முருகப்பெருமான் வந்திருக்கிறான். அம்பாளும் சிவபெருமானும் நடுவே முருகப்பெருமான் வீற்றிருக்க, அங்கே வீற்றிருந்த அந்த திருக்கோலத்தை கண்டு அவர்களெல்லாம் வந்து திருமால் உள்ளிட்ட பிரம்மதேவர் உள்ளிட்ட இந்திரன் உள்ளிட்ட தேவர்களெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள். திருமால் தான் எடுத்து சொல்லுகிறார், சூரனுடை வன்மை தொலைக்க வல்லதோர் பெயருடையார் இல்லை. பெருமானே, தாங்கள் சூரபத்மனுக்கு தந்திருக்கிற அதிகாரமும் அவனுக்கு தந்திருக்கிற புகழும் பெருமையும் அவனை வெல்வதற்கு இந்த பூமியில் யாருமே கிடையாது, விண்ணுலகத்திலும் கிடையாது. சூரனுடை வன்மை தொலைக்க தக்கதோ பேருடையார் இல்லை. என்று இனி யான் யாரிடம் குறை கூறுதும் யாரை நோகுதும்
ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன். திருவாசக பாட்டை எடுத்து அப்படியே கையாளுகிறார் கச்சியப்பர். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. அதே போலவே திருமால் சொல்லுகிறார், ஆரொடு நோவோம் ஆரை குறை சொல்வோம் நீருடை முடியாய் நின்புண் அல்லால் எங்கே செல்வோம் யாரிடம் குறையிறப்போம். சாமி, தங்களின் முன்பாக நின்றுதான் நாங்கள் இந்த குறையை சொல்ல முடியுமே தவிர வேறு ஒருவரிடமும் நாங்கள் செல்ல முடியாது. ஏனென்றால் சூரபதுமனுடைய வலிமைக்கு முன்பாக யாரும் நிற்க அருகதையற்றவர்கள். ஒருவனல்ல இருவரல்ல மூவராக இருக்கிறார்கள். ஆணவம் என்று சொல்லக்கூடிய அறியாமை இருக்கிறதே நம்முடைய அறிவை அவ்வாறு பீடித்து வைத்திருக்கிறது. ஆன்ம அறிவு ஆணவத்தை போய் பிடித்ததா, ஆணவம் ஆன்ம அறிவை பிடித்ததா தெரியல. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, ஆணவம் என்பது ஜடம், அது ஒரு ஆற்றல், ஆனால் ஜட ஆற்றல். அது போய் பிடித்திருக்க வாய்ப்பில்லை. எக்கோ என்றோ ஒரு காலத்திலே ஆன்மாதான் போய் பிடித்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இயல்பாகவே அது இருளுக்கு போகிறது, இருளை பற்றி விடுகிறது. ஆறு வெள்ளம் புரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது, வெள்ளமான வெள்ளம். அதில் ஒருத்தர் கரையோரமாக போயிட்டு பார்த்தா ஒரு கம்பளி மறந்துட்டு போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகுது. அது இந்த கம்பளியை பார்த்தா, ஆகா கம்பளி போகுது, நம்ம எப்படியாவது நீந்தி பிடிச்சி அந்த கம்பளியை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு இந்த குளிர்காலத்தில் அதை பயன்படுத்திக்கலாமே, கம்பளி போதேன்னு நினச்சி என்ன பண்ணால் ஆற்றுல குதிச்சு வேகமாக நீந்தி போய் அதை எப்படியோ பிடிச்சான். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது கம்பளி இல்லை, கரடின்னு. குயோ மியோன்னு கத்துனான். நல்ல வேலையா அந்த பக்கம் இன்னொருத்தன் போயிட்டு இருந்தான். அவன் பார்த்து என்னன்னு கேட்டான். ஐயோ இது கம்பளின்னு நினச்சி வந்து பிடிச்சண்டா, கரடி ஆகி போச்சுடா, என்னை காப்பாத்துறான்னா. ஏண்டா கம்பளி இல்லை கரடின்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை விட்டுற வேண்டியது தானே. நான் விட்டு எத்தனையோ நாழி ஆச்சுரா, நான் அதை விட்டு எத்தனையோ நாழி ஆச்சுரா, இப்போ அது என்ன விடுற மாதிரி இல்லைடா, அதுதான் என்ன பிடிச்சிருக்குன்னா. அது மாதிரி எந்த காலத்தில் போய் இந்த ஆன்மா இந்த ஆணவத்தை போய் பிடிச்சதோ தெரியல. ஆனால் இப்போ தவிக்குது, துடிக்குது, ஆணவம் விடுறதா இல்லை. இல்லைங்களா? நல்ல தெளிவாக தானேங்க இருக்கிறோம். புருவ மத்தியில் நிற்கிது, நல்ல தெளிவாக இருக்கிறோம், நல்லா கந்த புராணம் அருமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். காலையில் 5-5:30 மணிக்கு எழுந்திரிச்சது, நல்லா வேற ஏதோ பாட்டெல்லாம் பாடுறாரு. தென்னாடுடைய சிவனே, அது கூட முடிஞ்சிருச்சா? எப்போ முடிஞ்சது தெரியலையே. டக்குன்னு இருளுக்குள்ள போயாச்சு. விழிப்பு நிலையில் இருக்கிற பொழுதே இருள் வந்து கவ்விக்கொள்ளுகிறதே, எங்கேயும் போகல, கூடவே இருக்குது. அதனால தான் தாய்மானவர் சொன்னார், ஆணவத்தோடு அத்து விதமானபடி மெய்த்தானுவினோடு அத்து விதம் நாளாகும் நாள் என்னாலோ. ஆணவத்தோடு அத்து விதமானபடி மெய்த்தானுவினோடு அத்து விதம் ஆகும் நாள் என்னாலோ. சாமி, உன் கூட நான் எப்படி சேர்ந்துருக்கணும்னா, இப்போ நான் எப்படி ஆணவத்தோடு சேர்ந்துருக்கிறேனோ அது மாதிரி உன் கூட நான் சேர்ந்துருக்கணும்னார். விட மாட்டேங்குது, கரடி மாதிரி. எவ்வளோ அறியாமல் பாருங்கள். சாமிகிட்ட போய் நின்று எதையாவது கேட்கலாங்கும் போது கூட அறியாமை பற்றின் காரணமாகத்தான் கேட்க தோணுதே தவிர அவர்கிட்ட புத்தாலித்தனமாக கேட்க தோணுதா? ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கும் 60 வயசு கொண்டாடினாங்க.
60 ஒரே ஏஜ், 2 பேரையும் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இது இவருக்கு 60, அந்த அம்மாவுக்கு 60 வயசு. 60வது வயசை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அப்போ ஒரு தேவதை வந்தது. உனக்கு 60 வயசு, அந்த அம்மாவுக்கு 60 வயசு, 2 பேரும் ஒத்துமையாக அவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறீங்க, ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்கிறீங்க, ஒத்துமையாக வாழ்ந்திருக்கீங்க, 60 கொண்டாடுறீங்க. உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலான்னு நான் வந்திருக்கிறேன், சாமி என்னை அனுப்பிச்சி வச்சிருக்கிறார், என்ன வேணும் கேளுங்கன்னு. நிஜமாக தருவியா? ஆமாம் தருவேன். இந்த அம்மா கேட்டுச்சு, நிஜமாகவே தருவியா? ஆமாம். நீ கேளுமா, உனக்கு என்ன வேணும்னு கேளு. அது சொல்லிச்சு, இந்த உலகமெல்லாம் எனக்கு சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இது என்னை அபிஞ்சிக்கரை கூட கூட்டிகிட்டு போகலை. ஆக என்னால் என்னை நீ வந்து உலகமெல்லாம் சுற்றி பார்க்குறது. இப்போ ரொம்ப கொரோனாவாக இருக்கேம்மா, விசாலாம் கிடைக்காது. அது பரவாயில்ல, இப்போயே வாங்கி வச்சுக்கிறேன்னு அப்புறமா போய்க்கிறேன். அவ்வளவு தானே, எல்லா நாடுகளும் சுற்றி பார்க்குறதுக்கு. இதோ ஜாம்னிச்சு அந்த கோலை வச்சுக்கிட்டு, அவ்வளோதான். கையில் அத்தனை ஊருக்கு போகிற டிக்கெட்டு, விசா, அகாமடேஷன் அத்தனையும் வந்துடுச்சு கையில். சுற்றி பாரு. நம்மளை பார்த்து கேட்டுச்சு, உனக்கு என்னையா வேணும்னு. நிஜமாகவே தருவியான்னு. நிஜமாகவே தரேன், கொடுத்துருக்கிறேன் பாரு. இல்லை, எனக்கு வேணுங்கிறத தருவி, உனக்கு வேணுங்கிறத தரேன். அப்போ இப்படி கொஞ்சம் வான்னா தள்ளிட்டு போனோம். அதை என்னன்னா, நிஜமாக கொடுப்பியான்னு. கொடுக்குறேன்னு சொல்லு. எனக்கு என்ன வேணும்னா, என்னை விட என் மனைவி 30 வயசு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு. என்னை விட என் மனைவி 30 வயசு கம்மியாக இருக்கணும்னு. அவ்வளவு தானே ஜாம் அப்படின்னா. இவனுக்கு வயசு 90 ஆயிடுச்சு. கேட்டே தானே கொடுத்துருக்கு. எப்படி சொதப்போன்னு பார்த்தீங்க. அப்போ சாமியே வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் கூட நமக்கு ஒழுங்காக கேட்க தெரியுமானே தெரியல. அவ்வளோ தூரம் இந்த பற்று இறுகி போய் கிடக்கிறது. இங்கே தேவர்கள்லாம் வந்து முறையிடுகிற பொழுது திருமால் சொன்னார், நாங்கள் யாருக்கிட்ட போய் குறைய சொல்கிறது? அவனுடைய அந்த மிகுந்த வன்மையை பார்க்கிற பொழுது கைலாயத்தை தவிர வேறு எங்கேயுமே எங்களுக்கு போக தோணலை. சுவாமியே எங்களுக்கு அருள் செய்யுங்கன்னு. சுவாமி சிரித்தார். உரிய காலம் வந்துருச்சு அப்படின்னுட்டு முருகனை பார்த்து சொன்னார், பாரினை அழைத்து பல்லுயிர்க்கு எல்லாம் பருவரல் புரிந்து விண்ணோர் ஊரினை முறுக்கி தீமையெல்லாம் புரிந்து, விண்ணோர் ஊரினை முறுக்கி தீமையே புரிந்து, உலப்பிலா ஆற்றல் உற்ற சூரனை அவுணர் குழாத்தோடும் தடிந்து. முருகன்ட்ட சொல்றார், ஸ்ருதியின் நெறிநிறி மகவான் பேரரசை அளித்து சுரர்கள் துன்பம் நீக்கி பெயர்க என்றான் எம்பெருமான். முருகப்பெருமானை பார்த்து சொன்னாராம், முருகா, இந்த உலகத்து உயிர்களை எல்லாவற்றிற்கும் துன்பங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த சூரபதுமனையும், இந்த தேவர்களுடைய அமராவதி நகரை தீக்கு இரையாக்கி அவர்களில் பெரும்பாலானாரை கொண்டு போய் சிறை வைத்திருக்கின்ற சூரபதுமனையும் அவனுடைய அவுணர் கூட்டத்தையும் நீ சென்று வதம் செய்து வருவாயாக என்று பெருமான் இப்பத்தான் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறார். எதுக்காக அவர் வந்தாரோ அந்த காரணம் சொன்னார், செய் என்று உத்தரவு தந்தார். அப்படியே அப்பா என்றார் முருகப்பெருமான். அவருடைய 12 கரங்களிலே அற்புதமாக விளங்கக்கூடிய தம்முடைய ஏகதேச ருத்ரர்களையும் 11 ஆயுதங்களாக வடிவமைத்து தந்தார் சிவபெருமான். தோமரம், கொடி, வில்லு, வாள், தாமரை, மணி, மழு, அது மட்டுமல்ல குலிசம், அங்குசம் என்று 11 ஆயுதங்கள் முருகப்பெருமானுடைய அந்த 11 கரங்களிலும் விளங்குமாறு தந்தார். ஏகதேச ருத்ரர்களை ஆயுதங்களாக மாற்றி தந்தார். இவற்றுக்கெல்லாம் மேலாக
தன்னுடைய சக்தியே முழு வடிவமாக ஞான வேலை கையிலே தந்தார். கந்தபுராணத்திலே இருக்கிற ஒரு செய்தி பிரகாரம் வேல் தந்தது சிவன்தான். அப்படி கையில் கொடுத்தார், வேலை பெற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். போருக்கு புறப்படுக என்று ஆணை தந்தார். நவ வீரர்கள் சூழ அவர்களோடு சேர்ந்து 1,00,000 வீரர்களை கூட அழைத்து கொண்டு 2000 பூத சேனை வெள்ளம் 2000 வெள்ளம் பூதகணங்களை கொடுத்தார் போருக்கு. அவர்களுக்கு தலைவராக 108 பூதகண தலைவர்களை தந்தார். அக்னி நேத்திரன், நந்தி, நந்தினா அந்த நந்தி இல்லை, நந்தி பேர் கொண்டவன் இவன், சிங்கன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான பூதகண தலைவர்கள் இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வாயுவை சாரதியாக வைத்துக்கொண்டு தேரிலே ஏறினான் முருகப்பெருமான். அற்புதமாக அந்த படையானது கிளம்பிற்று. தேவர்களெல்லாம் மகிழ்ச்சி கண்ணீர் பெருக்குகிறார்கள். இப்படியும் ஒரு காலம் வருமா என்றுதானே காத்திருந்தோம். எங்கள் துன்பங்களை நீக்குவதற்கு முருகப்பெருமான் வந்துவிட்டார் என்று அத்தனை பேரும் மகிழ்ந்தார்கள். வான் வழியாக அந்த மிகப்பெரிய அந்த பூத கணங்களினுடைய படைகளை திரட்டி கொண்டு முருகப்பெருமான் அப்படி அற்புதமாக வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது முதலிலே தென்பட்டது மேலே இருக்கக்கூடிய தேவ உலகத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய பூமிக்கும் நுழைவாயிலாக அமைந்த மாயாபுரி கண்ணிலே பட்டது. அப்பொழுது நாரதர் முருகப்பெருமானுக்கு அருகாமையில் வந்து செய்தி சொன்னார். சுவாமி, அதோ தெரிகிறதே, அதுதான் மாயாபுரி. அதன் பக்கத்திலே பாருங்கள், ஒரு பெரிய மலை, அன்றில் பறவையின் வடிவத்தை ஒத்து இருக்கக்கூடிய அந்த மலையின் பெயர் கிரௌஞ்சம் என்று பெயர். இந்த மாயாபுரியை ஆண்டு கொண்டிருக்கிறவன் சூரபத்மனுடைய கடைசி தம்பியாக இருக்கக்கூடிய தாரகன். அவன் யானை தலை உடையவன், மிக கொடியவன். அவன் அந்த மாயாபுரியை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு மிக மிக துணையாக நிற்பது இந்த கிரௌஞ்சகிரி. இந்த கிரௌஞ்சகிரியினுடைய ஒரு வலிமை இன்ன என்று சொல்ல முடியாது. அகத்தியருடைய சாபத்தை பெற்றிருப்பதினாலே இந்த மலைக்குள்ளே நுழைந்தவர்கள் மீண்டு வெளியே வர முடியாது, வழி தெரியாது. உள்ளே நுழைந்த பிறகு மாயையால் சிக்குண்டு அவர்கள் எங்கே நிற்கிறோம் எங்கே இருக்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. உள்ளே போனவர்கள் வெளியே வந்ததாக சரித்திரமே இல்லை. பல பேரையும் இந்த மலையை வைத்தே கொண்டிருக்கிறான் இந்த பாவி. ஆகையினாலே இந்த தாரகனை நாம் மீறித்தான் உள்ளே போக வேண்டும். முதலிலே தாரகனை வெல்ல வேண்டும், பிறகுதான் மற்ற சூரர்களுடைய வதம் நிகழும் என்று சொன்னார். இவங்களுக்கு மனசுக்குள்ளேயே எல்லா தேவர்களுக்கும் என்னென்னா, போருக்கு வந்துட்டாங்க, அவர் அனுப்பிச்சிட்டாரு, முருகப்பெருமான் வந்துட்டார், எல்லாம் ஓகே. ஆனால் முருகனை பார்த்து இன்னும் நம்பிக்கை வரல. என்னையா குழந்தை மாதிரி இருக்கிறாரு, அவனுங்க கொடிய பாவிகள், அவனுங்க இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் அவன்களை சமாளிக்குமா? அவனுங்க பண்ணுற கொடூரத்துக்கு இது விஸ்டாண்ட் பண்ணுமா, தாங்கி நிற்குமா என்னன்னு தெரியலையேன்னு எப்போவுமே நமக்கு மட்டும் என்ன சாமி மேலே முழு நம்பிக்கையாக இருக்கு. சாமியும் கும்பிடுவோம், அப்படியே மற்றது நம்ம வேலைக்கும் பார்த்துக்குவோம். அப்படித்தான் நாம் வந்து சாமியை சைடு ட்ராக்காக தான் வச்சுருப்போமே தவிர 100% சாமியை நம்பி நம்ம இறங்கணுங்கிறது சான்ஸ் இல்லை. அதுபோலவே தேவர்களை என்ன எண்ணினார்கள், அது சரி முருகனை சிவபெருமான் அனுப்பிச்சிருக்காருங்கிறதுலாம் சரி, சிவனே வந்திருக்கலாம், குழந்தையா இருக்குது, இந்த முருகனை அனுப்பிச்சி விட்டாரு, என்ன செய்வாரோ தெரியலையே. அப்போ இவங்களுக்கெல்லாம் சரி, இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, இந்த தாரகனை இவர் வென்றுட்டாருன்னா சூரபத்மனை வென்றுவிடலாம். இது நமக்கு ஒரு அவுட் பிரேக். இந்த சமயத்தில் இந்த தாரகனை சாமி எப்படி டீல் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு இவங்கெல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க. அதனால் நாரதர் என்ன சொன்னார்,
இன்னவன் தனை அடுதி ஏல் இவனுக்கு முன்னவன் தனை அடுதல் எளிது கான். சாமி, இவனை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா அவனை ஜெயிக்கிறது ஈஸி என்று முனி கூற தன் சுடர் வேலோன் அதனை வினவி, அதை கேட்டுட்டு செய்துள்ளான். அதுக்கு மேலே என்ன பேசுவார் சாமி? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை பிடிச்சி நெஞ்சில் 2 குத்து குத்தி அவனை கொன்று அப்படின்னா டயலாக் பேசிகிட்டு இருப்பார். அதிகமாக செய்கிறவங்க அதிகமாக டயலாக் பேச மாட்டாங்க இல்லையா? பேசிக்கிட்டே இருக்கிறவன் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கிட்டே இருப்பான் சார், அவ்வளோதான், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அறிவிப்பு அறிவிப்பு அறிவிப்பாக செஞ்சிட்டு இருப்பார், ஆளுங்களை கூட்டி கூட்டி பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் அரசியல் பேசவில்லை, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. முருகன் சொன்னார், அவ்வளோதானே, சரி பார்க்கலாம். அங்கே போய் படைகணங்களோடு சேர்ந்து அந்த குழுமி நின்று ஆரவாரமாக அந்த பூதகணங்கள்லாம் போட்ட சத்தம் தாரகாசுரனுடைய அந்த அவைக்குள்ளே கேட்டுச்சு. சாமி, யாரோ போருக்கு வந்திருக்கு. யாரா வந்தது போருக்குன்னு? வான உலகிலேருந்து பூதகணங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. முருகன் ஒருத்தர் வந்திருக்கிறாராம் அப்படின்னு ஒற்றன் சொன்னான். எல்லாம் கிளம்புங்கடா போருக்குன்னா அத்தனை பேரும் போருக்கு கிளம்பினார்கள். அப்போ தளபதி வந்து சொன்னார், நீங்கள் ஒன்றும் ஃபீல்டில் இறங்கணும்னு அவசியம் இல்லை, நாங்களே எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி முடிச்சுட்டு வெற்றி செய்தியோடு வரோம் அப்படின்ட்டு போனாங்க. நம்பலை இவன். நம்மளுடைய வலிமை தெரிஞ்சு நம்மளோட மோதனம்னு வந்திருக்கிறான்னா அப்போ ஏதோ ஒரு பேக்ரவுண்டோடு வந்திருக்கிறாங்க. ஆகையினாலே நம்ம இதை சாதாரணமாக எடுத்துக்கூடாதுன்னு நானும் வருகிறேன்னு போருக்கு இவனும் கிளம்புனா அப்படி போனாங்க. பெரிய போர் நடக்குது. பூதகணங்கள் இவங்களும் சண்டையான சண்டை போடுறாங்க. பூதகணங்கள் முதல்ல கை ஓங்குச்சு. வீரகேசரி போன்றவர்கள் எல்லாம் போரிட்டார்கள். கடைசியில் இது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான் தாரகன். தேரை ஓட்டுன்னா எல்லாரையும் பிடிச்சி நசுக்கி கிசுக்கி அத்தனை பேரையும் காலி பண்ணி பூதகணங்கள் எல்லாம் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தன. அந்த நேரத்தில் வீரபாகு போய் கடுமையாக சண்டை போடுகிறார். வீரபாகு சிறந்த வீரனாக இருப்பதை பார்க்கிறார். என்னை முருகப்பெருமான் அனுப்பி வைத்திருக்கிறார், உன்னை இன்றே விண்ணுலக அனுப்பிவிட்டு மறுவேளை பார்ப்பேன் என்று சொல்லி 2 பேரும் கடுமையாக போர் போடுறாங்க. நல்ல வீரனாக இருக்கிறான், இவனை போரிட்டு வெல்வது என்பது அவ்வளவு சுலபமாக நடக்காது என்று விட்டு என்ன செய்தான், நேராக அந்த கிரௌஞ்சகிரிக்குள்ளே ஓடினான். அந்த மலையில் இந்த மலைக்குள்ளே இவன் ஓடின உடனே இவனை துரத்தி கொண்டே வீரபாகு உள்ளே போனார். வீரபாகுவை துரத்திக்கிட்டே பின்னால் வீரகேசரி, வீரமா மார்த்தாண்டன், வீரமா மகேஸ்வரன், வீரமா மகந்திரன், வீரமா புரந்தரன் எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் பிச் டார்க்னஸ். எது வந்த வழி, எது போன வழி, எது என்ன ஒன்றுமே தெரியாமல் சிந்தை வேற மயங்குது. அத்தனை பேரும் மயங்கி நின்றார்கள். இவன் வெளியில் வந்துட்டான். யார்? தாரகாசுரன் வெளியில் வந்துட்டான். வெற்றி வெற்றி வெற்றி. நாரதர் ஓடி போய் சொன்னார், முருகா வெற்றி வெற்றிங்கிறான், எல்லாரும் உள்ள மாட்டிட்டாங்க, இனிமேல் போரிடுறதுக்கு ஆள் கிடையாது, வெற்றி என்று அறிவிக்கிறான். வாயுவை பார்த்து சொன்னார், தேரை செலுத்துகண்டார். தேரை செலுத்தினார். அப்படி வந்தது. வெற்றி வெற்றின்னு ஒன்று தூரக்க இந்த தேர் வரதை பார்த்தாய். தேரோட்டியை பார்த்து கேட்டான் தாரகன், யாரா வருதுன்னு. எனக்கும் சரியாக தெரியலைங்க சாமின்னு. நீ செலுத்து அந்த தேரன்னு. இவனு வேகமாக செலுத்தினான். அந்த தேருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். அந்த தேரு நின்றது. ஒருத்தர் அப்படி பார்த்தாங்க. முருகனை பார்த்தான். பார்த்த உடனே இவனுக்கு போர் செய்யணும்னு முதல்ல தோணலை. அந்த அழகிய வடிவத்தை பார்த்தான். முழுமதி என்ன 6 முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும். முழுமதி என்ன 6 முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேலும் வேருளப்படையின் சீரும்
அழகிய கரம் ஈராரும் அணிமணி தண்டையார்க்கும் செழு மலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பல் பாற்றோ. கச்சியப்பர் கேட்குறார், அவன் தவத்தை என்னன்னு சொல்கிறது? முருகனோட திருவடியை கூட பார்த்தான் யாவன், அவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறாங்க. முழு மதியன்ன 6 முகங்களும், 6 முகம், முன்னான்காகும் விழிகளின் அருளும், முன்னாங்கு 12 கண்கள், வேலும் வேருள படையின் சீரும் அழகிய கரம் கீராரும், 12 கரங்கள், அணிமணி தண்டையார்க்கும், தண்டை போட்டிருக்குது காலில் அந்த குழந்தை, அணிமணி தண்டையார்க்கும் செழு மலர் அடியும் கண்டான். கச்சியப்பருக்கு தாரகனை பார்த்து இப்போ பொறாமையாக இருக்கு. இந்த பய பார்த்துருக்கானே இந்த காலை, நமக்கு இன்னும் சரியா காட்டல. செழுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ. அந்த திருவடியை பார்த்தான், ஒரு நிமிஷம், ஆஹா என்ன அற்புதமான காட்சியாக இருக்கிறது அப்படின்னு போர் செய்ய மறந்ததை அவனை வணங்கலாமோன்னு தோணிடுச்சு அவனுக்கு. உடனே சுதாரிச்சுக்கிட்டான், ஆஹா இது போர்க்களம், இது போர்க்களம். நமக்கு கூட சிவபூஜையில் திடீர்னு அந்த உணர்வு நிலை ஒன்றி போய் சாமியோடு ஒன்றுகிற நிலை வந்துடும். அம்மா பால் அப்படின்ட்டுருவான், வாசல்ல தொலைஞ்சிரும். கஷ்டப்பட்டு கூட்டி மேலே கொண்டு வந்து நிற்கிற நேரத்திலையா இந்த பால்கார் டக்குனு உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கேட்டான் அவன்கிட்ட முருகனை பார்த்து, முருகா, நாரணன் தனக்கும் மற்றை நான்முகன் தனக்கும் வெள்ளை வாரணன் தனக்கும் எமக்கும் மதிமுடி அமரனுக்கும் தாரணியில் சமரிழைக்க காரணம் ஒன்றில்லை. எங்கள் தகராறெல்லாம் நாராயணன், பிரம்மன், இந்திரன் இந்த கூட்டத்தோடு தான். கைலாயத்தோடு நாங்கள் எந்த டச்சும் வச்சுக்கலையே. எங்களுக்கும் சிவபெருமானுக்கும் எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் இல்லையே, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் அந்த ஏரியா பக்கமே வரலையே. மைந்தா வந்தது என் கழறுக என்றான், நீயே வந்த சொல்லு, நீ சிவபெருமானோட பிள்ளைங்கிறாங்க. நாங்கள் இவ்வளவு ஆட்சி சிவபெருமான் தரத்தான் நாங்களாம் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் கைலாயத்து பக்கமெல்லாம் வருது கிடையாது. கைலாயத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. we are in good terms. நீ எதுக்கு வந்த இங்க? இந்த தேவர்களை எல்லாம் நம்பி நீ வந்தியா? நம்பாத, நம்பாத. உன்னை முன்னால் அனுப்பிச்சு விட்டு எல்லாரும் பின்னால் இருக்கிறாங்க. நீ குழந்தை, உனக்கு என்ன தெரியும்? இப்போ கூட ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. வந்த மாதிரியே நீ திரும்பி போயிடு, நான் இப்படி போயிடுறேன், மேட்ரு ஓவர். முருகா, என் வீரத்தை பற்றி உனக்கு இன்னும் சரியாக யாரும் எடுத்து சொல்லலைன்னு தெரியுது. முருகா இங்கே பார், என்ன தெரியுது? இது டாலர் ஒன்று தெரியுது இல்லை? இது டாலர் என்னன்னு தெரியுமா உனக்கு? திருமால் கையில் வச்சுருந்தார்ல அந்த சக்கரம். இந்த செயினுக்கு ஒரு டாலர் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். வான உலகுக்கு போய் திருமால் வைகுந்தம் போன உடனேங்க சண்டை போடுறதுக்காக வந்தார். அங்கேருந்து திருமால் கழட்டி கொடுத்துட்டார். நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு செயினுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னார். எடுத்து அன்னைக்கு கோத்தது தான் இந்த சக்கரம். இப்போ நீ நோட் பண்ணலாமே, திருமால் கையில் சக்கரம் இருக்காது, நம்மக்கிட்ட இருக்குது. சக்கரத்தையே வாங்கி சூடிட்டு இருக்கேன்னா என்னுடைய வீரம் என்னன்னு தெரியும். அதனால் நீ இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத, திரும்பி போயிடு, நீ இங்கே வராத. ஒன்று முருகர் சிரிச்சார். தாரகா, நீ பேசாமல் போர் செய்கிறத விட சொற்பொழிவாளராக போயிடலாம். நல்லா பேசுகிற. சிவபெருமானுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குற.
அசுரர்களாகிய உங்களுக்கு எப்படி சிவபெருமான் வரமும் வாழ்வும் தந்தாரோ அதுபோலத்தான் தேவர்களுக்கும் வளமும் வாழ்வும் சிவபெருமான் தான் தந்தார். அப்போ சிவபெருமான் தரப்பெற்ற அந்த வாழ்வும் வளமும் பறிபோகிறது என்று சொன்னால் அவர்களுடைய துன்பத்திற்கு காரணத்தை நீக்கி அவர்களுக்கு மீண்டும் இன்பத்தை தருகின்ற கடமை அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்குத்தானே உண்டு. மாணவர்களுக்கும் தானவர்களுக்கும் சிவபெருமான் தான் தலைவன். அவன் எல்லோருக்கும் பொது. சிவபெருமான் பெருந்தலைவனாக விளங்குகிறான். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு இழைக்கிறார் என்று சொன்னால் தீங்கு இழைக்கின்றவருடைய தீமையை போக்க வேண்டியது சிவபெருமானுடைய கடமை. ஆதலால் இந்த போருக்கு என்னை அனுப்பி வைத்தார். தாரகா, இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு போகவில்லை. நான் போருக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடன் போர் புரிந்துதான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. இப்பொழுதே உன்னுடைய அண்ணனிடம் சொல்லி சூரபதுமனிடம் சொல்லி அந்த சிறையில் வைத்திருக்கிறார்கள் அல்லவா இந்திரனுடைய மகன் ஜயந்தன் முதலிய தேவர்கள், அவர்களை எல்லாம் விட்டுவிடச் சொல்லுங்கள். தேவர்கள் அவர்கள் உலகை ஆளட்டும், நீங்கள் உங்கள் உலகை ஆளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் சண்டை இல்லாமல் வாழுங்கள். நீ உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் நடத்துங்க, அவங்க ராஜ்யத்தை அவங்க நடத்தட்டும். நீ எதுக்கு அங்கே வந்து அவங்களுடைய வாழ்வை நீங்கள் எதற்கு ஊறு விளைவிக்க வேண்டும்? ஆகையினால இப்பொழுதும் கூட நான் சொல்லுகிறேன் உனக்கு, நீ உன்னோட அண்ணனிடம் சொல்லி அவர்களை எல்லாம் சிறையிலிருந்து விடுவிப்பாயே. ஆனால் இந்த போரே வேண்டாம், நான் திரும்பி போய் விடுகிறேன். ஆனால் அதற்கு நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் என்னுடன் போற முருகா, உன்னை பார்த்தால் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. முருகன் சொன்னார், உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. நீ அழிந்து போகிற காலம் வந்து விட்டது. இதோ பார் உன்னை என்ன செய்கிறேன்னு ஒரு வில்லை எடுத்து அப்படி ஒரு அம்பை விட்டான். அதே நேரத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து முருகன் மேல் அம்புகளை விட்டார்கள். அத்தனை அவுணர்களும் விட்டார்கள், படை அத்தனையும் விட்டார்கள். முருகன் ஒருவனாக இருந்து தன்னுடைய வில்லில் இருந்து ஒரு அம்பை எடுத்து அப்படி விட்டான். ஒரு அம்பு 100 அம்பாகவும் 100 அம்புகளிலே ஒவ்வொரு அம்பும் 100 அம்புகளாகவும் எல்லா அம்புகளும் சென்று அங்கிருந்த அசுரர்கள் அத்தனை பேரையும் ஒரு கணத்திலே அழித்தது. ஆன்மா அசுரன் அத்தனை பேரையும் கொன்று விட்டானேன். முருகப்பெருமான் வில்லை எடுக்கிறதும் தெரியல, அம்பை தொடுக்கிறதும் தெரியல, அவ்வளவு கனவேகமாக போரிடுகிறார். அதை பார்த்து ஆஹா அற்புதம் அற்புதம்னு வியந்து கொண்டே போரிடுகிறான். அவருடைய கொடியை அறுத்தார், தேர் சக்கரத்தை அறுத்தார். ரொம்ப கோபமாக கதாயுதத்தை எடுத்தான், விட்டார் ஒரு அம்பு, அந்த கதாயுதமும் கீழே விழுந்தது. இதோ பார் என்று சொல்லி அவனிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய பாசுபதாஸ்திரத்தை எடுத்தான். அது அவங்க அப்பாவோட ஆயுதம். இப்போ முருகர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். ஏன்னா அவங்க அப்பாவோடது. கந்தவேள் அணையது கண்டு அவன் பாசுபதாஸ்திரம் எடுக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா கொடுத்த ஆயுதத்துக்கு அதுக்கு வேல்யூ இருக்குமா இருக்காதா? இருக்குமே இல்லையா? சரி, அப்போ அதை மதிச்சாகணுமே. பாசுபதாஸ்திரத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு தானே. கந்த வேளானையது கண்டு தந்தைதனை சிந்தையில் உண்ணியே. அப்பாவை தன்னுடைய நினப்பில் கொண்டு வந்தார். நினப்பில் கொண்டு வந்தோன்னே என்ன ஆச்சுன்னு நமக்கு பின்னால் தான் புரியும். தந்தையை சிந்தையில் உண்ணிய, அப்படி சிந்தையில் உண்ணிய உடனே என்ன ஆச்சுன்னா, இப்போ நின்னது முருகன் இல்லை, சிவம். இப்போ நின்னது யாரு? சிவம் இல்லை. இப்போ நின்னது முருகன் இல்லை, சிவம். இப்போ சிவமாக ஆயிடுச்சு. தந்தையை சிந்தையில் உண்ணியே அந்த வெம்படையை அங்கை நீற்றியே அருளோடு பற்றினன் தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே பற்றினன். கொடுத்தவன் வாங்கினது மாதிரி வாங்கினானா. இப்போ கொடுத்தவன் வாங்கின மாதிரி வாங்கணும்னா இவன் என்ன இருக்கணும்? சிவமாக இருக்கணும்.
அதனால இப்போ முருகன் இல்லை, சிவம். தந்தையை சிந்தையில் உண்ணியே தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே. அப்படி கப்புன்னு பிடிச்சான். பார்த்தான் இவன், ஆகா இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட்டு, அதை விட்டே பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, இனிமே அவனோட போரிட முடியாது. வீரபாகு உள்ளவிட்டவர்களை எல்லாம் என்ன செஞ்சோமோ அதையே முருகன்ட்டி செய்யணும்னு அப்படி கிளம்புனா, சரி இவன் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு, டயம் ஆகிப்போச்சு, முடிகிற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணார், வேலை எடுத்து அப்படி விட்டார். அந்த வேல் கிளம்பி போயிட்டு கிரௌஞ்சகிரியை பிளந்தது, தூள் தூளாக்கியது, அத்தனை பேரையும் விடுவித்தது. பிறகு நேராக போய் தாரகனுடைய மார்பை துளைத்தது. தாரகன் மார்பெனும் வரையை கீண்டு, 2 மலையை பிளந்துதான். என்ன மலைன்னார், ஒரு மலை தாரகனுடைய மார்புங்கிற மலை, இன்னொன்று கிரௌஞ்சகிரிங்கிற மலை. தாரகன் மார்பெனும் தடம் பெரும் வரையை கீண்டு சீரிய கிரௌஞ்சத்தில் பட்டு உருவி சென்று வீரமும் புகழும் கொண்டது என்ன சோரியும் துகளும் பட்டு மீண்டது அன்றே. இந்த வேலினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், வேல், அதனால தான் வேலை விடுத்தார்னு சொல்ல மாட்டாங்க, வேல் வாங்கினார்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், இந்த வேலுக்கு இருக்கக்கூடிய பெருமை, வேலானது எந்த எதிரியின் மேல் செலுத்தப்படுகிறதோ அந்த எதிரியை அது தாக்கிவிட்டு மீண்டும் முருகன் கைக்கே வந்து சேர்ந்துடும், அங்கேயே விழுந்துடாது. அதனால அது வேல் வாங்கு வகுப்புன்னு பேர். வேல் வாங்கு வகுப்புன்னு அருணகிரிநாதர் கூட பண்ணியிருக்கார். வேல் வாங்குதல்னு பேர், வேல் விடுத்தல் இல்லை, வேல் வாங்குதல். கிளம்பி போகும். இன்னும் நல்லா கவனமாக கேட்கணும், வேலுங்கிறது ஆயுதம் இல்லை, அது ஞானம், அது ஞானம். அதனால தான் அதை பேராக வைப்பாங்க இல்லையா, வஜ்ரவேல், வடிவேல், வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல் அப்படின்னு பேர் வைப்பாங்க இல்லையா. யாருக்காவது கோடாரி, மம்முடி, மண்வெட்டி அப்படி பேர் வைக்கிறாங்க. மம்முட்டி வேற, மண்வெட்டி அப்படி பேர் வைப்பாங்களா, ஆயுதம் பேரை வைக்க மாட்டாங்க. இது ஆயுதம் இல்லை, ஞான கிடங்கு. அது அது பேசும், அற்புதமாக பேசும். அப்படி அது என்ன பண்ணிச்சான், அதில் அந்த மலையை பிளந்ததுனால, கிரௌஞ்சகிரியை பிளந்ததுனால அதில் துகள், மண் துகள் பட்டிருந்து தான். தாரகனுடைய மார்பை பிளந்ததுனால அதில் ரத்தம் பட்டிருந்து தான். இந்த மண்ணும் பட்டிருக்குது, ரத்தமும் பட்டிருக்கு. இந்த மண்ணு ரத்தமும் பட்டது எப்படி இருந்ததுன்னா, வீரமும் புகழும் சேர்ந்த மாதிரி இருந்து தான் இந்த வேலுக்கு. வீரமும் புகழும் கொண்டது என்ன சோரியும் துகளும் ஆடி மீண்டது அன்றே. அந்த மலை பிளந்தவுடனே தாரகன் மார்பு தாக்கி கீழே விழுந்து இறக்கிறான். எல்லோரும் தேவர்களெல்லாம் ஆஹா உண்மையிலேயே சூரபத்மன் காலின்னு முடிவு பண்ணார்கள். இப்போ தான் நம்பிக்கையே வந்தது அவங்களுக்கு. தாரகனை கொன்றான் முருகப்பெருமான் உடனே இனிமே நமக்கு வெற்றி நிச்சயம் என்று அவர்கள் குதூகலித்தார்கள், பூமாரி பொழிந்தார்கள், முருகனுக்கு முன்பாக வந்து கண்ணீர் சிந்தினார்கள். வீரபாகு உள்ளிட்ட அத்தனை பேரும் முருகனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். என்ன வீரபாகு ரொம்ப மயக்கமாக இருந்ததா அப்படின்னார். சாமி, உங்கள் திருவருளில் நாங்கள் எப்போதும் தோய்ந்தே இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி மயக்கம் வந்தால் என்ன, மயக்கம் வராட்டி என்ன, உங்கள் பாதுகாப்பில் இருக்கிற எங்களுக்கு என்றைக்கும் ஆபத்து இல்லை என்று வீரபாகு சொன்னார். நீ மிகச்சிறப்பாக போர் புரிந்ததுனாலே உனக்கு ஒரு பரிசு தர வேண்டும் என்று கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பரிசை தருகிறார். என்ன பரிசு? இந்த பாசுபதாஸ்திரம் வாங்கினார் பாருங்க, பாசுபதாஸ்திரம் அப்படி பிடிச்சி வாங்கினார, அதை வீரபாகு கையில் கொடுத்து வைத்துக்கொள், எப்போ உனக்கு சந்தர்ப்பம் வருதோ அப்போ ஏவிக்கொள் அப்படின்னு கொடுத்துட்டார். பாசுபதாஸ்திரம் முருகன் கையிலேயே வாங்கின பெருமை வீரபாகு தேவருக்கு வந்து சொல்லலாத மகிழ்ச்சி. ஆகையினாலே அங்கே அந்த போர்க்களத்தை விட்டு நீங்குகிறார்கள். இந்த தாரகனுடைய மனைவி பேர் சௌரின்னு பேர். அவள் போர்க்களத்துக்கு வருகிறாள். தாரகனுடைய ஒரு பையன் பேர் அசுரேந்திரன் பேர்.
அவன் பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தான், சிங்கமுகாசுரன் வீட்டுக்கு. அங்கிருந்து திரும்பி வந்த பொழுது தந்தை போரிலே மாண்டார் என்று கேட்டு சொல்லனாத துன்பம் அடைகிறான். அப்பாவை வெல்றதுக்கு கூட ஒருத்தர் உண்டா இந்த பூமியிலே என்று அஞ்சுகிறான். உடன்கட்டை ஏறுகிறாள் சௌரி என்பவள், கூடவே உயிர் துறக்கிறாள். நீ பெரியப்பா வீட்டுக்கு போயிடு என்று அவள் அறிவுரை சொன்னாள். அதன்படி சூரபதுமனை நோக்கி கிளம்பி போகிறான். அந்த அசுரேந்திரன் என்று சொல்லக்கூடிய தாரகனுடைய மகன். இங்கே தேவர்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அங்கிருந்து கிளம்பி முருகப்பெருமானோடு விண்ணுலகம் நீங்கி மண்ணுலகத்தை கடந்து இங்கே பல தலங்களை தரிசித்தபடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த தாரகன் வதத்தை நாம் நிறைவு செய்து, கந்தபுராணம் கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலனும் கூடும். கந்தபுராணம் கேட்பதற்கே பெரும்பேறு செய்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்விலே அந்த வளமெல்லாம் நலமோடு வந்து சேரும் என்று சொல்லி, அடியேன் ஞானத்திரள் என்கிற பத்திரிகையிலே ஆசிரியராக இருக்கிறேன். 9 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிற அந்த பத்திரிகையிலே நிறைய நம்முடைய 12 திருமுறைகள் 14 சாத்திரங்கள் பற்றி செய்திகள் வருகின்றன. 10 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிற இந்த பத்திரிகை நம்முடைய சைவ சமய உலகிற்கு மிகச்சிறந்த செய்திகளை அள்ளித்தருகிற ஒரு நூலாக விளங்குகிறது. இதனுடைய பதிப்பாசிரியராக கைலை புனிதர் அருணாச்சலம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தினாலே பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். லாப நோக்கம் சிறிதும் இல்லாமல் நடத்தப்படுகின்ற இந்த இதழ், உங்களுக்கு தெரியும், இந்த பத்திரிகை நடத்துவதனாலே நட்டம்தான் வரும். பத்திரிகையில் லாபம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கூட இந்த சைவ நெறிக்கு நம்மாலான தொண்டு செய்ய வேண்டும் என்று எங்கள் அருணாச்சலம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த பத்திரிகையை நடத்துகிறார்கள். ஒவ்வொருவரும் இந்த பத்திரிகையை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, மீண்டும் நாளை நாம் இங்கே கூடுகிறோம். மிகச்சிறப்பாக கந்தபுராண விரிவை தொடர்ந்து சிந்திக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து, கச்சியப்பருடைய குருவருளும் முருகப்பெருமானுடைய திருவருளும் நமக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம், இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து